ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா EUR USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோவுக்கு லைக் கொடுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால். அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் டவுட் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இன்னொரு சின்ன விஷயங்க என்னென்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்திங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்கணும். வேணுங்கிறவங்க என்னுடைய கான்டாக்ட் ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே என்னுடைய கான்டாக்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ வந்து நம்மளுடைய யூடியூப் வியூவர்ஸ் வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா வந்து நியூஸ் டைமில் வந்து நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுத்தோம்னா ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அப்படி இருக்கிற ட்ரேட்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது, என்ட்ரிஸ் எடுக்க முடியாது, எஸ்எல் வந்து எடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்து நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். என்னுடைய ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷனே வந்து நியூஸ் டைமில் வந்து எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? நியூஸ் வருது, ஒரு ஹை இம்பேக்ட் நியூஸ் வருதுன்னா எடுக்காதீங்கன்னு தான் நானும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து நியூஸ் டைமில் எடுத்த ட்ரேட் எப்படி போயிருக்குது அப்படின்றதையும் நான் வந்து ஒரு சின்ன ரிவ்யூ காட்டுறேன். சரிங்களா? நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட்டு தான். நியூஸ் டைமில் எடுக்கிறோம்னா மேக்ஸிமம் டைம் வந்து நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் வந்து ப்ராஃபிட் ஆகிறதுக்கும் அதே சமயத்தில் ஈக்குவல் ப்ராபபிலிட்டிஸும் இருக்குது. சரிங்களா? எடுங்கன்னு நான் சொல்லலை, பட் எடுத்ததெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நம்மளுடைய வீடியோஸ்லேயே பழைய வீடியோஸில் கோல்டு சார்ட் நான் ஒரு இதில் போட்டிருப்பேன். சரிங்களா? கோல்டு அதில் பார்த்தீங்கன்னா நியூஸ் டைமில் தான் வந்து அந்த ட்ரேடு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3000 பிப்ஸ் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே வந்து கிடச்சிருச்சு. இது வந்து நெகட்டிவாக போகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து ரிஸ்கே நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஒரு ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ண ட்ரேடாகவே நான் காட்டுறேன். சரிங்களா? GBP USD நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. இது வந்து நியூஸ் டைமில் அவருக்கு கிடைச்ச ஒரு டார்கெட் TP. சரிங்களா? நியூஸ் டைமில் தான் அவரும் எடுத்தார். 1:12 வந்து அவர் அடிச்சிருக்காரு. இந்த சேம் டைமில் வந்து நான் வந்து GBP எடுக்கல. நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா EUR USD. சரிங்களா? 29ஆம் தேதி வந்து கரெக்டாக வந்து இதாச்சு. செஷன் டைமில் தான் நம்ம எடுத்த ஒரு ட்ரேடு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து அது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து இன்னொரு விஷயமும் கிளாரிஃபை பண்ணோம். நான் ஒரு 27 சார்ட் to 30 சார்ட் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீக்லி வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். வீக்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 டார்கெட் வந்து TP வந்து அடிக்குது. ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் வந்து இதுக்காகன்ட்டு யாரும் வந்து வாங்காதீங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நான் இந்த 27 சார்ட்டு வந்து நான் ஓனாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 27 சார்ட்டுகளில் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன். சரிங்களா? அதுக்கு தான் நான் வந்து கோர்ஸே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த 27 சார்ட்டில் என்னுடைய க்ரைட்டீரியா கண்டிஷன்ஸ் எல்லாம் எதில் வந்து மேட்ச் ஆகுதோ அந்த ட்ரேடை தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ 27 சார்ட் வந்து கொடுக்குறாங்க, எல்லா ஜோன்லேயும் வந்து எடுப்பாங்க, எல்லா ஜோன்லேயும் ப்ராஃபிட் பார்ப்பாங்க அப்படின்னா அது கிடையவே கிடையாது. எந்தெந்த ஜோனில் வந்து எங்களுடைய கண்டிஷன்ஸ் வந்து மேட்ச் ஆகுது, கண்டிஷன்ஸ் வந்து மிட்டிகேட் ஆகுது அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து எடுப்போம். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது ஒன்று மட்டும் இல்லை, வீக்லி இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டார்கெட் வந்து இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்தெந்த க்ரைட்டீரியாஸ் மேட்ச் ஆகுதோ அந்தந்த ஜோனில் தான் வந்து எடுப்பாங்களோ தவிர்த்து, இப்போ வந்து டேரெக்டாக நம்மளுடைய சார்ட்ஸ் வெளியே போனாலும் நான் கவலைப்படாத ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு என்னுடைய சார்ட்ஸ் வெளியே போனால் கூட உங்களுக்கு அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு தெரியலன்னா அது வேஸ்ட்டு தான். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து கோர்ஸை ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த செஷன் ட்ரேடில் நான் என்னென்ன க்ரைட்டீரியா பார்த்துருக்கேன் அப்படின்ற ஒரு சின்ன வியூ வந்து நான் காட்டுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த செஷன் ட்ரேடில் ஏசியன் ரேஞ்ச் இதோட முடியுது. சரிங்களா? ஸோ வந்து ஏசியன் ஹையில் ஒரு லிக்விடிட்டி சிட்டிங் இருக்குது. ஸோ வந்து ஒரு க்ரைட்டீரியா ஒரு கண்டிஷன் வந்து எனக்கு வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஏசியன் லோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து லிக்விடிட்டி சிட்டிங் இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எது பக்கமாக இருக்குது அப்படின்னா இங்கே எடுத்துகிட்டு இப்படி வரதுக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ வந்து என்னுடைய க்ரைட்டீரியாவில் 1, 2 நான் வந்து ஒரு மார்க் போட்டுக்கிறேன். சரிங்களா? அடுத்தது நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, வேறு ஏதாவது லிக்விடிட்டி இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ வந்து என்னுடைய பாயிண்ட்டில் வந்து நான் இன்னொரு இது போட்டுக்குவேன். சரிங்களா? இப்போ வந்து 3 பாயிண்ட்டை வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ இது என்ன ஜோன் அப்படின்னு வந்து நான் பார்க்கணும். சரிங்களா? என்ன ஜோன் இது வந்து ஒரு டெசிஷனல் ஜோனா இல்லை வந்து எக்ஸ்ட்ரீம் ஜோனான்னு நான் பார்ப்பேன். இது என்ன ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிஷனல் ஜோனு. இது வந்து ஒரு இன்னர் சர்க்கிள் தான். ஐ மீன் எப்படி சொல்லணும் அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். அதில் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் இது எக்ஸ்ட்ரீம் ஜோனாகவும் இது டெசிஷனல் ஜோனாகவும் ஆக்ட் ஆகிறப்ப எனக்கு டெசிஷனல் ஜோனில் ஒரு CH கன்ஃபார்ம் வந்து தேவை. அப்போ தான் நான் வந்து ட்ரேடுக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆக முடியும். ஸோ வந்து இப்போ இன்னொரு பாயிண்ட்டையும் நான் வந்து பார்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஜோனுக்குள்ளே வந்து மார்க்கெட் நுழையுது. நுழைஞ்சோன்னா நான் என்ன பண்ணுவேன்னா டேரெக்டாக 1 மினிட்டுக்கு வந்து மார்க்கெட் இறக்கிடுவேன்.
சரிங்களா. 1 மினிட்டுக்கு மார்க்கெட்டை இறக்கிட்டு இப்போ ஜோனுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஜோன் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா ஒரு சிஹெச் வேணும். ஸோ வந்து இந்த இடத்துல தான் என்னுடைய சிஹெச் சிட்டிங் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து வெயிட் பண்ணுவேன். ஓகேங்களா. இது இப்போ கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து மார்க் பண்ணுறேன் இந்த இடத்துல எனக்கு சிஹெச் வந்து கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. இதுக்கு மேலே வந்து ரெகுலர் ட்ரேடோட எல்லா ப்ரொசீஜர் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு ஜோன் வந்து எந்தெந்த இடத்துல அவைலபிள் இருக்குது அப்படின்னு வந்து நான் பார்ப்பேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஜோன் அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இது 1 மினிட் அப்படின்றதுனால இதில் எங்கே கிடைக்குதோ அங்கே போட்டு ரீசன்ட் ஸ்விங் ஹையில் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து போதுமானது. உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் அதை வந்து பண்ணுறது நல்லது. ஓகேங்களா. மார்க்கெட் வந்து வருது, வந்து நீட்டாக எடுக்குது. ஸோ நான் இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு இது வரைக்கும் போய்க்கிறேன். ஏன்னா இந்த ஜோனில் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகி வந்தால் கூட எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆக போகிறதில்ல. ஏன்னா இந்த இடத்துல பிப்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நான் எடுத்தேன்னா கூட இது வரைக்கும் வச்சேன்னா ஒரு 5 பிப்ஸு. ஸோ வந்து 5 பிப்ஸு கூட நான் எஸ்எல் வைக்கல அப்படின்னா வந்து அது நல்லா இருக்காது. ஸோ வந்து நான் இது வரைக்கும் நான் நீட்டாக வச்சுட்டு என்னுடைய இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ரீசன்ட் ஸ்விங் லோ தான். சரிங்களா. ரீசன்ட் ஸ்விங் லோக்கு நான் இழுத்து விட்ருவேன். ரீசன்ட் ஸ்விங் லோக்கு நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் இழுத்து விட்ருவேன். அதுக்கப்புறம் இதோட ட்ரெண்டு வந்து எதை பேஸ் பண்ணி போகுது அப்படின்றத பார்த்துட்டு இது வரைக்கும் நான் வந்து நீட்டாக வந்து வச்சுப்பேன். சரிங்களா. அதுக்கு மேலே எவ்வளோ கொடுத்தாலும் அது பிரேக் ஈவன் பண்ணிட்டு நம்ம விட்ற மாதிரி தான் இருக்கும். ரீசன்ட் ஸ்விங் லோக்கு வச்சிங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ வருது, 1:2 வருதுங்களா. உங்களுக்கு இது வரைக்கும் இழுத்திங்கன்னா 1:5 வருது. இப்போ வந்து மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இது மெயினாக சொல்லணுன்னா இது ஒரு நியூஸ் டைம். சரிங்களா. அதை வந்து மென்ஷன் பண்ணிடணும். நியூஸ் டைமுங்கிறனால வால்டிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். அவ்வளோதான். நம்மளுடைய டார்கெட்டை அது பாட்டுக்கு நீட்டாக தள்ளிடுச்சு. நம்ம வந்து டார்கெட் அதுக்கு மேலே வைக்கிறதுனா வச்சுக்கலாம். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். சரிங்களா. இது வந்து அவர் டவுட் கேட்ட மாதிரி இது ஒரு ஆல் டைம் யூஆர் நியூஸ் டைமு. சரிங்களா. ஆல் டைம் யூஆர் நியூஸ் டைமில் தான் இது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹை இம்பேக்ட் தான். சரிங்களா. ஹை இம்பேக்ட் நியூஸு. ஸோ வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி இது ஒரே ஒரு நியூஸோடு நிறுத்துச்சா அப்படின்னா அது கிடையாது. 2 நியூஸ் வந்துச்சு. இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 சில்லற அந்த மாதிரி வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆச்சு. நியூஸ் வந்து ஒரு 12:30 அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துச்சு. சரிங்களா. அதை காட்டிடுற விடுங்க. 1:30க்கு வந்து நியூஸ் வந்து இம்பேக்ட் ஆகிருக்கு. ட்ரேட் எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 12க்கே கிடச்சிருச்சு. சரிங்களா. முன்னாடியே கிடச்சிருச்சு, எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் இதாச்சு. சரிங்களா. இப்போ மறுபடியும் வந்து ஒரு நியூஸ் வந்து 6 மணிக்கு சம்திங் வந்து வந்துச்சு. சரிங்களா. அதில் எப்படி வந்து இதாகிருக்கு அப்படின்னு பாருங்கள். இது வந்து 6 மணி நியூஸு. அவ்வளோ பெரிய நியூஸ் இல்லைன்றதுனால சின்ன இம்பேக்ட் தான் வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா. இதுதான் வந்து ரெண்டுமே வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணது. இதோட வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா. இதுக்கு மேலே நியூஸ் இம்பேக்ட் இல்லை. ஸோ வந்து இதுக்கு மேலே நம்ம பார்க்குறது அவ்வளோ பெரிய இது இல்லை. ஓகேங்களா. இது வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்கு 1:10. இதில் மேஜராக நான் இன்னொரு விஷயம் நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது, பிகினர்ஸ்க்கு 1:3 அப்படின்னு சொல்கிறது இது வரைக்குமே முடிஞ்சிருங்க. ஸோ வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் வந்து ப்ரோ லெவலுக்குமே அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான். சரிங்களா. ப்ரோ லெவலில் ஒரு ஹை இதில் இது பண்ணுறவங்க பிரேக் ஈவன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு தான் இது வரைக்கும். சரிங்களா. ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் போகுது. எஸ்எல் நான் கொண்டு வந்து தூக்கி கொண்டு வந்து நீட்டாக இங்கே வச்சு விட்டுறேன்னு வைங்களேன். இதுக்கு மேலே ஆகிறது எல்லாமே எனக்கு ப்ராஃபிட்டு தான். ஓகேங்களா. இதுக்கு மேலே எனக்கு ஆகிறது எல்லாமே வந்து ப்ராஃபிட்டில் நீட்டாக வந்து போயிட்டுருக்கும். அது எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் வச்சு இது பண்ணிக்கும். இதெல்லாம் ப்ரோ லெவலுக்கு. ஓகேங்களா. பிகினர்ஸ்க்கு இதோடய வந்து முடிஞ்சிடும். இதுதான் வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். 1:3 அப்படின்றது எஸ்எல் அடிக்கிற ட்ரேட்ஸ்லேயே மேக்ஸிமம் ட்ரேட்ஸில் வந்து போயிடுங்க. அதுதான் வந்து மேக்ஸிமம் அது போயிடும். ஏன்னா வந்து ஒரு ஓபி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து காட்டும். அப்போவே பார்த்தீங்கன்னா 1:3 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எடுக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டர்மீடியட்டுமே அடுத்து இருக்கிற ப்ரோ லெவலுக்கும் தான். ஓகேங்களா. இதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இப்போது நான் ஒன் செகண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நியூஸ் டைமில் நான் வந்து யாரையும் என்கரேஜ் பண்ணல. ஆனால் எடுத்ததெல்லாம் எப்படி போயிருக்குதுன்னு தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்டோட வேணும் அப்படின்னா 3,999க்கு அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.